100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கணபதி செட்டிக்குள பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஜஹான்ஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அனைத்து மாநிலங்களைப் போன்று புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு 50% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டிய கோரிக்கை மனு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் உலாமா அணி சார்பாக உலாமாக்கள் அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசப் மொலானா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்தாலம்மன் ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருண பூஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நமது புதுச்சேரி மக்கள் முதல்வர் அவர்களின் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்களின் தலைமையில் இந்து அறநிலைத்துறை ஆணையர் திரு சிவசங்கர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மேற்படி திருக்கோயில் நமது புதுச்சேரியின் குறிப்பாக முத்தியால்பேட்டையில் முக்கியமான அடையாளமாகும். இந்த திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோயிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு மேற்படி அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு மேற்படி திருக்கோயில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்தது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் பதவி ஏற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து மேற்படி திருக்கோயிலுக்கு திருக்கோயில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் திரு கே தமிழொலி அவர்களை நியமித்து மற்றும் 31 நபர்களை மேற்படி கோயில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரைப்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாய் மேற்படி திருக்கோயிலின் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த திருக்கோயில் இந்து அறநிலைத்துறையில் முழு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு நமது மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் போதுமான நிதியை ஒதுக்கி மேற்படி திருப்பணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணபுரீஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமையப்பெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோயிலில் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாக அதிகாரி திரு கே தமிழொலி அவர்கள் செய்தார். புதுச்சேரி கணபதி செட்டிக்குள பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி காலை கோபூஜை, தனபூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளைத் தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம், அக்னி சங்கீரணம், மகா பூர்ணகதியுடன் நடைபெற்றது. தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் தொடங்கி 4ஆம் காலையாக பூஜைகள், அக்னி காரியம், மகா பூர்ணவதி நடைபெற்ற யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பலரும் விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் பாதுகாப்பு வேண்டி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு வழங்கினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள நகரப்பகுதி முழுவதும் 3 வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து மாலை நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி கோரிக்கை மனு வழங்கினர். இது குறித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறுகையில், கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அச்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்றனர். மேலும் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். மேலும் அப்பகுதியில் காவலர்கள் 2 பேர் ரோந்து பணிக்கு அனுப்ப வேண்டும் மற்றும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து அப்பகுதியை அச்சத்தில் இருக்கும் மக்களை மீட்க வேண்டும் என்று தெரிவித்தார். உடன் தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜேந்திர வெங்கடேசன், வெங்கட் வைத்தி, வருண் பிரேம், சமீர் மற்றும் அபிலாஷ் உடனிருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஜஹான்ஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் இன்று ஜஹான்ஸ் என்ற ஜவுளி புதியதாக ஆரம்பிக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சந்திர பிரியங்கா, சுகன்யா, நவீன் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இந்த கிளை 3ஆவதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த கிளையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருமணத்திற்கும் தேவையான உடைகள் அனைத்தும் மிகவும் தரமானதாகவும் மலிவு விலையிலும் கிடைக்கப்படும் என உரிமையாளர்கள் ரசியா ஜிஷி மற்றும் ஜமுனா ஜெகன் ஆகியோர் தெரிவித்தனர். அனைத்து மாநிலங்களைப் போன்று புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு 50% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டி கோரிக்கை மனு. புதுச்சேரி மாநில மருத்துவ மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் பெற்றோர் நீண்டகாலமாக கோரிக்கை வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் பலவிதமாக அரசுக்கு 50% இடஒதுக்கீடு பெற்று தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது இந்த ஆண்டு வரை நிறைவேறாததால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியிடம் இருந்து 65% முதல் 85% வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கி வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 35% கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாக கருதப்படுகிறது. தற்போது நம் புதுச்சேரியில் EWS இடஒதுக்கீடு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான தனி ஒதுக்கீடும் மருத்துவ படிப்பில் வழங்கப்படுகிறது. குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் மேற்கண்ட இடஒதுக்கீடுகள் மூலம் மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதலான நிலையில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவம் படிக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்பில் உள்ள மாணவர்களிடையே ஆஃப் மதிப்பெண் குறைந்து விடுவதால் அவர்களுடைய மருத்துவ படிப்பு எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இதற்கு தீர்வாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில்
50% மேல் அரசு ஒதுக்கீடு பெற வேண்டும். அதே நேரத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த காலத்தில் 150 இடங்கள் இருந்து வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் EWS இடஒதுக்கீடு அமல்படுத்திய பிறகு அதற்காக 30 மருத்துவ இடங்கள் கூடுதலாக உயர்த்தி 180 இடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடங்கள் அளிக்கப்படுவதால் கூடுதல் இடங்களை உருவாக்க வேண்டும். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 180 மருத்துவ இடங்கள் உள்ளது. இதில் 27 மருத்துவ இடங்கள் அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கும், 22 இடங்கள் NRI இடஒதுக்கீட்டிற்கும். இதில் குறிப்பாக காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளடக்கிய பிராந்திய இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு 33 இடங்களும், மீதமுள்ள 98 இடங்களுக்கு புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மீண்டும் காரைக்கால், மாஹே, ஏனம், புதுச்சேரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதியில் உள்ள மருத்துவ மாணவர்களில் அதிகபட்சம் 40 மாணவர்கள் மட்டுமே பயனடையும் அவலம் உள்ளது. ஆகையால் இந்த கல்வியாண்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 250 மருத்துவ மாணவர்கள் படிக்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. அதில் 1875 மருத்துவ இடங்கள் உள்ளன. இதில் 800 மருத்துவ இடங்கள் புதுச்சேரி மாநில நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இதனால் MCC-யிடம் நமது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் இடங்கள் கேட்டு விண்ணப்பித்தால் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் அதிக மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் உள்ளது என்று கூறி நிராகரிக்கும் நிலையும் உள்ளது. இதற்கான காரணம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக மருத்துவ இடங்களை பெற்று அவர்கள் நம் மாநில மருத்துவ மாணவர்களுக்கு இடங்கள் அளிக்காமல் தனிப்பட்ட முறையில் பல 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிக்கொண்டு நம் மாநில மருத்துவ மாணவர்களை வஞ்சித்து வருகிறார்கள். கீழ்கண்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டும் போது இடங்களையும் நீர்ப்பாசன வாய்க்கால்களையும் ஆக்கிரமித்து அரசு கட்டியிருக்கிறார்கள். அதையும் நம் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் மருத்துவ மாணவர்கள் படிக்க ஏதுவாக மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டுமென்ற நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி மருத்துவக் கல்லூரி தொடக்க நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கூட கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை அங்கீகரித்து ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும். ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நம் புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலேயே அரசு ஒதுக்கீட்டாக 50% மேலான கூடுதல் இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் உலாமா அணி சார்பாக உலாமாக்கள் அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசப் மொலானா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் எம்எச் ஜவஹர்லா MLA நீண்ட கால முயற்சியால் கடந்த 2024 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தமிழக அரசின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு அரசாணை இஸ்லாத்திற்கு மாறிய இஸ்லாமிய மதத்தினை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறியவர்களுக்கு PCM என்ற வரையறைக்குள் கொண்டு வந்து அவர்களும் தடையில்லாமல் வருவாய்த்துறையின் மூலமாக சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு உண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அரசாணை என்பது இஸ்லாமிய மதத்திற்கு மாறக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி சார்ந்த எதிர்கால வாழ்விற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த அரசாணையை போன்று புதுச்சேரியிலும் அரசு அரசாணை புதுப்பித்து இஸ்லாமியத்திற்கு மாறியவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை செய்வதற்கும் அதே சட்டசபையுடைய கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நேற்று திருச்சியில் நடந்த இளைஞரணி மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதில் தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா, மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத், துணை செயலாளர்கள் இஸ்மாயில், முகமது ஆரிஃப், முகமது ரியாஸ், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முகமது, IPP பொருளாளர் ஹாரிஸ் மற்றும் மாவட்ட உலாமா அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9604 இன்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் திரு எஸ் செல்வகணபதி அவர்கள் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை 2024 எவ்வாறு செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் திரு அமித் மால்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் திருமதி தகுபதி பரந்தேஸ்வரி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரேனா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு அக்ஷய் சரவணகுமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாண சுந்தரம், திரு ஜான்குமார், திரு ரிச்சர்ட் ஜான்குமார், திரு வெங்கடேசன், திரு ராமலிங்கம், திரு அசோக் பாபு, மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கனவில் ஏரி பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் பிறந்தநாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், செல்வம் மற்றும் பழனி ஏற்பாட்டில் கனகன் ஏரி பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சசிபாலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மாயர் தாஸ், கலைவாணன், இளைய முருகன், தமிழ்வாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் தேர்தல் அலுவலகம் அருகில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் எஜமான விக்னேஸ்வரர் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மங்கள லட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை தொடர்ந்து இன்று மகா தீபாராதனை நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மின்துறை தனியார்மயம் ஆக்கப்படுமா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் வரிப்பணத்தின் மூலம் பல 100 கோடி சொத்துக்களுடன் மின்துறை லாபகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் நலனுக்கு விரோதமாக மின்துறையை தனியார்மயமாக்க புதுச்சேரி அரசு முனைப்பு காட்டியது. இதை எதிர்த்து புதுச்சேரி ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லாததால் மின்துறை ஊழியர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளுக்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இதையடுத்து புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சரும் சபாநாயகரும் அமைச்சரும் மின்துறை தனியார்மயமாக்கப்படாது என தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களில் மின்துறையை தனியார்மயமாக்குவது தொடர்பான காணொலி வாயிலான ஆலோசனை கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் புதுச்சேரி அரசு சார்பில் என்ன தெரிவிக்கப் போகிறார்கள்? புதுச்சேரி அரசு சார்பில் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள தலைமை செயலர், அரசின் செயலர்கள் மின்துறை தனியார் மயத்தை ஆதரிப்போம் என சொல்ல போகிறார்களா? புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயத்தை ஏற்க மாட்டோம் என சொல்ல போகிறார்களா என்பதை வெளிப்படையாக புதுச்சேரி மக்களிடம் தெரிவிக்க வேண்டும். சட்டசபையில் மின்துறை தனியார்மயம் ஆக்கப்படாது என கூறிவிட்டு ரகசியமாக கூட்டத்தில் பங்கேற்று மின்துறை தனியார் மயத்தை ஆதரிப்பதை ஏற்க முடியாது.
புதுச்சேரி மக்களின் எண்ணப்படி மின்துறை ஊழியர்களின் கோரிக்கைப்படி லாபகரமாக இயங்கி வரும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதை ஏற்க மாட்டோம் என உறுதிப்பட மத்திய அரசு நடத்தும் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும். புதுச்சேரி அரசு சார்பில் எடுத்து கூறப்பட்ட கருத்துக்களையும் வெளிப்படையாக புதுச்சேரி மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கணபதி செட்டிக்குள பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஜஹான்ஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அனைத்து மாநிலங்களை போன்று புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு 50% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டிய கோரிக்கை மனு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் உலாமா அணி சார்பாக உலாமாக்கள் அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசப் மொலானா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது.